ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி கோவிலில் மார்கழி திருவிழாவில் குருமகா சன்னிதானம் தரிசனம் செய்தார். ஆவுடையார் கோவிலில் மிக பழமையான ஆன்மீக சிறப்புமிக்க ஆத்மநாத சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவில் பாண்டிய மன்னரிடம் முதலமைச்சராக இருந்த மாணிக்கவாசகரால் கட்டப்பட்ட திருவாசகம் பிறந்த கோவிலாகும். இக்கோவிலில் கடந்த 3ஆம் தேதி முதல் மார்கழி திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் நடந்து வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான 7ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு நேற்று திருவாவடுதுறை 24வது குருமகா சன்னிதானம் அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் கோவிலுக்கு வந்தார். அவரை நம்பியார்கள், சிவாச்சாரியார்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். தொடர்ந்து குருமகா சன்னிதானம், விநாயகர் சந்நிதி, ஆத்மநாதர் சந்நிதி, வீரபத்திரர் சந்நிதி, குருந்தமூலம், யோகாம்பாள் சந்நிதி, திருவாசக கோவில், நடராஜர் சந்நிதி, முருகன் சந்நிதி, நிறைவாக மாணிக்கவாசகர் சந்நிதியில் தரிசனம் செய்து அதனைத் தொடர்ந்து 7ஆம் நாள் திருவிழா மண்டகப்படி தீப ஆராதனையில் கலந்து கொண்டு ஆன்மீக புத்தகத்தை வெளியிட்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். தொடர்ந்து குருத்தோலை சப்பரத்தில் மாணிக்கவாசகர் சிவபெருமான் அலங்காரத்தில் வெள்ளி இடப வாகனத்தில் அமர்ந்து வீதி விழாவில் காட்சி கொடுத்தார். மண்டகப்படியை குளத்துக்குடியிருப்பு சின்னமுத்து உடையார், பட்டமங்கலம் குணசேகரன் குடும்பத்தினர் மற்றும் திருக்கோவில் சார்பில் நடந்தது. விழாவில் குருமகா சன்னிதானம் சிறப்பு நூலை வெளியிட முதல் பிரதியை பாண்டிபத்திரம் மாணிக்கவாசகர் பள்ளி சுவாமிகளும், 2ஆம் பிரதியை அறந்தாங்கி ஆர்டிஓ சிவகுமார், 3வது பிரதியை தாசில்தார் மார்ட்டின் லூதர் கிங் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். விழாவில் தலைமை மட ஆதீன மேலாளர் ராஜேந்திரன், மயூரநாதர் கோவில் கண்காணிப்பாளர் குருமூர்த்தி, சுசீந்திரம், வீரநாதன், ஆதீன புலவர் குஞ்சிதபாதம் கூட பலரும் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை தென்மண்டல மேலாளர் ராமச்சந்திரன், மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன், கண்காணிப்பாளர் கதிரேசன் ஆகியோர் செய்தனர்.